ஜென்ரேஷன் உருவாக்கின கல்வி நிறுவனம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஜமால் முகமது காலேஜோ அல்லது அலிகர் யூனிவர்சிட்டியோ அல்லது இன்னும் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களோ, கிரசண்டாக இருக்கட்டும், நியூ காலேஜாக இருக்கட்டும், எஸ்ஐடியாக இருக்கட்டும், இந்த நிறுவனங்களை யார் உருவாக்கணும்? லாஸ்ட் ஜென்ரேஷன் உருவாக்கின நிறுவனங்கள். அந்த ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் உருவாக்கின நிறுவனங்கள். அது மூலியமாக பலன் பெற்று இருக்கிறோம் இன்றைக்கி. அது மூலியமாக பலருக்கு பலன் கொடுத்துட்ருக்கோம். விவசாயம் உருவாக்கலை. உருவாக்கணுங்கிற திட்டம் யார்ட்ட இருக்குது? உருவாக்கணுங்கிற பொருளாதார கொள்கை யார்ட்ட இருக்குது? உருவாக்கணுங்கிற எண்ணம் யார்ட்ட இருக்குது? இந்த சமூகத்துக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு எண்ணம் யார்ட்ட இருக்குது? அவ்வளோ வக்ஃபுடைய சொத்துக்களும் இந்த தலைமுறையில் வந்ததா? அதில் தான் கல்வி நிறுவனங்கள் இருக்குது, அதில் தான் மதரசாக்கள் இருக்குது, அதில் தான் பள்ளிகள் இருக்குது, அதில் தான் எங்கள் தர்காக்களும் இருக்குது. சரி விடுங்க, தர்கா குடும்பம் கூட அடுத்த பட்சம் அதெல்லாம் வக்ஃபில் தான் இருக்குது. அந்த வக்ஃபு நிலங்கள் மூலியமாக பல பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க. இது எந்த ஜென்ரேஷன் கொடுத்த வக்ஃபு? முன்னாடி இந்த சமூகம் கொடுத்த வக்ஃபு. இந்த சமூகத்துடைய வக்ஃபுடைய சொத்தை சொல்லுங்கள். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டாது. ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிணறு கட்டி கொடுத்துருப்பாங்க, பள்ளிக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருப்பாங்க, அந்த பள்ளியை சீரமைச்சிருப்பாங்க. அதான் வக்ஃபுன்னு நினைக்கிறோம் இன்றைக்கி. வக்ஃபுங்கிறது சொத்துக்களை கொடுக்குறது. முன்னோர்கள் பின்னாடி இந்த சமூகம் பலன் பெறணும், இந்த சமூகம் முன்னேறணும்னு அவ்வளோ சொத்துக்களை தாராவாத்துட்டு போனாங்க. வக்ஃபுங்கிறது இந்தியாவுடைய சொத்து மதிப்பில் பெரிய சொத்து மதிப்பு. தமிழ்நாட்டுடைய சொத்து மதிப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை அரசு நிறுவனங்கள் வக்ஃபில் தான் இருக்குது. ஓகே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகள் வக்ஃபில் தான் இருக்குது. வக்ஃபு நிலங்களுடைய சொத்துக்கள் ரயில்வேக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சொத்து நிலங்கள். அது இப்போ அவ்வளோ பெரிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு இருக்கக்கூடிய சமூகம் அடுத்த தலைமுறைக்கு திட்டமிடுதல் இல்லைன்னா இந்த வக்ஃபு நிலங்கள் நாளைக்கு நம்மள்ட்ட இருக்காது. இன்றைக்கி நம்மள்ட்ட இல்லை. வக்ஃபு நிலங்களுடைய வாடகைகளுக்கு வக்ஃபு யார் இன்றைக்கி இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், காது கொடுத்து எப்படி இருக்குது இந்த வக்ஃபு சொத்துக்கள்லாம். ஒன்றும் கிடையாது. அடுத்த தலைமுறையெல்லாம் இதை கையில் எடுக்கலைன்னு சொன்னால் நேர்மையான நீதியானவர்கள் அந்த வக்ஃபு நிலங்களெல்லாம் பரிமாறப்பட்டுரும். அதனால் அந்த திட்டமிடுதலோட ஒரு சமூகத்துடைய தலைவர்கள் உருவாக்கணும் அந்த தலைமுறையை. கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியல் மாற்றத்தில், சமூக முன்னேற்றத்தில் பொதுவான தலைவர்கள், பேச்சாளர்கள், கல்வியாளர்கள், எழுத்தாளர்கள், புத்தகம் எழுதுகிறவங்க, உரை பேசுகிறவங்க, அழைப்பாளர்கள், தாயிகள், உலமாக்கள் பல பேர் உருவாக்க வேண்டிய கடமை இந்த தலைவர்களுக்கு இருக்குது. அதையும் செய்ய தவறாங்கிறத நானும் கடைக்கோடி மனிதனாக பார்க்கும்போது வேதனைப்படுறேன்.